அந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தா அந்த பாவத்தை நான் எங்க போய் தொலைக்கிறதுப்பா? நல்ல வேலை, நீங்க எல்லாரும் சேர்ந்து எதுவும் ஆகாம தடுத்துட்டீங்க. ஜோசியரே, இப்ப என்ன சொன்னீங்க? பெரியம்மா ஒண்ணும் இல்ல, சும்மா பேசிட்டு இருந்தோம். இவர் சொன்னது உண்மையா? அந்த புவனேஸ்வரி அவரை கொல்ல பார்த்தாளா? அத்தை, அப்படிலாம் எதுவும் இல்ல அத்தை. நாங்க வேற ஏதோ விஷயம் பேசிட்டு இருந்தோம். என்கிட்ட மறைக்காதீங்கடா, உண்மையை சொல்லுங்க, என்ன நடந்தது? என்ன மன்னிச்சிருமா, என் பொண்ணை புடிச்சு வச்சுக்கிட்டாங்க. அதனால எனக்கு வேற வழி தெரியல. அம்பாலோட அனுகிரகம் உங்க வீட்டுல என்னைக்கும் இருக்குமா. மாயான்னு ஒரு காவல் தெய்வம் உங்க கூடவே இருக்கு. அதனால உங்க குடும்பத்துக்கு எதுவும் ஆகாதுமா. அந்த புவனேஸ்வரில கண்டிப்பா நல்லாவே இருக்க மாட்டான். இன்னைக்கு கூட அவ பிறந்த நாள் கொண்டாடுறாளாம். ஹோமத்துக்கு என்ன கூப்பிட்டாங்க, திட்டி விட்டுட்டமா. உங்க குடும்பத்துக்கு எந்த ஆபத்தும் வராதுமா. நான் வரேம்மா, நான் வரேன் தம்பி. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதெல்லாம் ஏன்டா என்கிட்ட இருந்து மறைச்சீங்க? நீங்க பயப்படுவீங்கன்னு தான் பெரியம்மா சொல்லல. அத்தை, நாங்க இருக்கிற வரைக்கும் மாமாவுக்கு எதுவும் ஆக விட மாட்டோம் அத்தை. நீங்க பயப்படாதீங்க. அவளாலலாம் நம்ம குடும்பத்தை எதுவும் பண்ண முடியாது பெரியம்மா. வீட்டுக்கு ஆள் அனுப்புற அளவுக்கு ஆயிட்டால. என் தாலிய பறிக்க பார்த்துட்டு பிறந்த நாள் கொண்டாடுறாள அவ. அவளை நான் சும்மா விட மாட்டேன். எப்படின்னு எப்படி பொறுமையா இருக்க முடியும்? பிறந்த நாள மறக்கவே முடியாத ஒரு நாளை மாத்திட்டு போயிட்டா. அவளை சும்மா விடக்கூடாது. அந்த குடும்பத்தை அழிக்கிற வரைக்கும் நான் இனிமே பிறந்த நாளை கொண்டாட மாட்டேன். இது சத்தியம். என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் சபதம் எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. சபதம்ன்ற பேர்ல நீங்க காமெடி தாங்க பண்ணிட்டு இருக்கீங்க. விடுங்க, பாத்துக்குவோம். என்ன பார்த்தா உனக்கு காமெடியா தெரியுதா? என்ன அவமானப்படுத்துறத விட உன்னையும் பொண்ணையும் அந்த குடும்பம் எந்த அளவுக்கு அவமானப்படுத்திருக்காங்கறத மறந்துட்டியா? அங்க உன் பொண்ணு என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்கறத உனக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்தணுமா? எதுக்கு தேவையில்லாம அதெல்லாம் பேசுறீங்க? சபதம் எல்லாம் எடுக்காதீங்கன்னு சொன்னேன். அது ஒரு தப்பா? யோ லிங்கம், எப்ப எதை பேசணும்னு உனக்கு அறிவே இல்லையா? தங்கச்சி சொல்ற மாதிரி உன் பொண்ணு அங்க என்ன கஷ்டப்படுறான்னு உனக்கு தெரியாதா? உன் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகுமோனே தெரியல. நீ என்னடானா இங்க வந்து நின்னு நக்கல் பண்ணிட்டு இருக்கியா? பாருங்க, நீங்க வார்த்தை மீறி பேசுறீங்க. நீ மட்டும் என்ன பண்ண லிங்கம்? முதல்ல உன்னையும் பொண்ணையும் காப்பாத்திக்கோ. போ வெளிய. என்னங்க உங்களுக்கு என்ன பார்த்தா இலக்காரமா இருக்கா? கூப்பிட்டு வச்சு அடிக்கடி அவமானப்படுத்துறீங்க. என் பொண்ணோட வாழ்க்கையை பத்தி கேவலமாவா பேசுறீங்க? அதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்துட்டு வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். என்னம்மா இந்த ஆள் இப்படி பேசிட்டு போறான்? போகட்டும். போய் கோபத்துல எது பண்ணாலும் அது நமக்கு நல்லதா தான் அமையும். அத நல்லதா அமைச்சு காட்டு. இவனோட பொண்ணு வச்சுதான் நம்ம ஆட்டத்தையே மாத்தணும். என்ன சாரு, விழுந்துட்டியா? பார்த்து வர மாட்டியா? உனக்கு கண்ணு தெரியலையா என்ன? ஏய், எனக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல. ஓ ஆமால, உனக்கு தான் கண்ணு தெரியாதே. பாவம் நீ. கண்ணு தெரியலனா இப்படிதான் தடிக்கு விழுவாங்க. கண்ணுக்கு முன்னாடி எது நடந்தாலும் தெரியாதுல்ல. ஏய், என்ன மிஸ் ஆகுற? உனக்கு தான் கண்ணு தெரியாதே. ஆனா சாரு,
நல்லா பெர்ஃபார்ம் பண்ற. வீட்ல இருக்கிற எல்லாரையும் சூப்பரா ஏமாத்திட்டு இருக்கல்ல? ஏய், என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? என்ன மாயா, திமிரா? ஆமா, திமிர்தான். நீ என்ன பிளானோட இங்க வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அது எதுவுமே நடக்க போறதில்ல. இன்னும் கொஞ்ச நாள் தாண்டி. அப்புறம் இப்ப பாத்திருக்கிற மாப்பிளைக்கு உனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு உன்னை மாமியார் வீட்டுக்கு அனுப்பிடுவேன். லூசு, அதுவே ஒரு பொய்யான மாப்பிள்ள. அது தெரியாம பேசிட்டு இருக்கா பாரு. என்னையும் சீனுவையும் பிரிக்க நினைச்சல? நான் சீனு கூட வாழ்ந்து 2 இல்ல 4 குழந்தை பெத்துப்பேன். அதெல்லாம் உன் மாமியார் வீட்ல இருந்து பாத்துக்கிட்டே இருக்க போற. அதான் நடக்கும். வேண்டாம் மாயா. உனக்கு என்ன கொடுத்துட்டேன்னு இப்ப வேண்டாங்கற? அப்படியே உன்னை வச்சனு வை. ஏய், என்ன அமெரிக்கால இருந்து வந்தேன்னு சொல்லிட்டு இவ்வளவு லோக்கலா பேசிட்டு இருக்க? உன்கிட்ட எல்லாம் இப்படி தாண்டி பேசணும். பெரிய ஹாலிவுட் ஆக்டர் இவ. கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சு ஆஸ்கர் அவார்டு வாங்க போறியா? டிராமாவை போடுற மவள. ஒரு நாள் எல்லார் முன்னாடியும் நீ போடுற டிராமாவை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன் பாரு. ஏய், நான் அத்தை கிட்ட சொல்லிடுவேன், பாத்துக்கோ. சொல்லிக்கோ. நீ என்ன பண்ணாலும் சீனுவையும் என்னையும் பிரிக்கவே முடியாது. அவன் எனக்கு தான் புருஷன், எனக்கு மட்டும்தான் புருஷன். உன்னால முடிஞ்சது பாத்துக்கோ. போடே. என்னையே அவமானப்படுத்துறல்ல, இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ச்சே.